கூடுவோம் கொண்டாடுவோம். எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? பிபிஎஸ் கிளாஸ்க்குலாம் போக வேணாம், வாங்க நம்ம போய் படம்லாம் பார்த்து ஜாலியா விளையாடலாம். அங்க உங்களுக்கு அப்படி என்ன சொல்லி தராங்க? சிஸ்டர்லாம் வராங்க, நம்மளாம் கிறிஸ்தவ பிள்ளைங்கிறதுனால இயேசுவை பத்தி விவிலியத்துல நிறைய சொல்லி தராங்க. விவிலியத்தை கேட்டு எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி தராங்க. ஏசப்பா பாட்டுலாம் சொல்லி தராங்க. விவிலியத்துல இருந்து இறைவாக்கினரை பத்தி சொல்லி தராங்க. விவிலியத்துல இருந்து நீதிமொழிகளை பத்தி சொல்லி தராங்க. பைபிள் இருந்து இயேசுவோட வாழ்க்கை விளையாட பத்தி சொல்லி தராங்க. நானும் விபிஎஸ் கிளாஸ்க்குலாம் போய் டான்ஸ் ஆடுறேன். சரி, நீங்க விபிஎஸ் கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்கல்ல, அந்த பாட்டு ஒண்ணு பாடுங்க. கொண்டாடுவோம், ஆட்டமாடுவோம், பாட்டு பாடுவோம், ஜாலியாக விபிஎஸ்ஐ கொண்டாடுவோம், ஜாலி ஜாலி ஜாலியாக கொண்டாடுவோம், ஜாலியாக விபிஎஸ்ஐ கொண்டாடுவோம், ஜாலி ஜாலி ஜாலியாக கொண்டாடுவோம், ஜாலியாக விபிஎஸ்ஐ கொண்டாடுவோம். அடடா, பரவாயில்லையே, இவ்வளவு அழகா பாடுறீங்க. சரி வாங்க, நீங்க பாடக்குள்ள எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே விபிஎஸ் கிளாஸ்க்கு போலாம். சூப்பர் சூப்பர். ஆமா, இந்த வருஷம் உங்களுக்கு யாரை பத்தி அங்க சொல்லி தராங்க? நான் சொல்றேன். இந்த வருஷம் புனிதர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே, நான் தான் விபிஎஸ் கிளாஸ்க்கே வரலையே, நீனே சொல்லு. நான் சொல்றேன். இருங்க, ஒருத்தவங்களா சொல்லுங்க. நான் சொல்றேன். திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல். ஆமா, அவங்க எங்க பிறந்தாங்க? அவங்க போலந்து நாட்டுல பிறந்தாங்க. அவங்களோட இயற்பெயர் கரோல் ஜோசப் போய்த்துவா. அவரோட தாய்மொழி என்னன்னு தெரியுமா? தெரியலையே, நீனே சொல்லு கேப்போம். பூலியம். சரி, நீங்க சொல்லக்குள்ள எனக்கும் அவரை பத்தி கேட்கணும் ரொம்பவே ஆர்வமா இருக்கு. இன்னும் அவரை பத்தி நல்லா தெளிவா சொல்லுங்க. அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் வாழ்க்கையில விதி அப்படி விளையாண்டது. 1939ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த போர் வீரர்கள்லாம் வந்து போலந்து நாட்டில் உள்ள எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. சிறைச்சாலையில கல் உடைக்க வச்சாங்க. இவருடைய ஆசையெல்லாம் விட்டுட்டு கல் உடைக்க போனாரு. ஐயோ பாவம், அவர் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா? அது மட்டுமா, 1942ஆம் ஆண்டு குருவாக படித்துக் கொண்டிருக்கும் போது ஜெர்மனியர்கள் மறுபடியும் போலந்தை சிறைப்பிடித்தார்கள். பள்ளிக்கூடம், கல்லூரிகள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினார்கள். ஆயர் அறையில் 18 மாதம் படித்துக் கொண்டு குருவாக திருநிலைப்படுத்தினார். அடடா, பரவாயில்லையே, அவரோட விடாமுயற்சியால குருவாகி இருக்காங்களே. அப்புறம் 1958ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களின் துணை ஆயராகவும் உயர்மறை ஆயராகவும் உயர்த்தப்பட்டார். அது மட்டுமா 1978ஆம் ஆண்டு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். 1986ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து தோமையார் மலைக்கு சென்று இறைவேண்டல் செய்தார். மெரினா கடற்கரைக்கு சென்று லட்சக்கணக்கான மக்களுக்கு இடையே திருப்பலி வைத்து ஆசீர்வாதம் கொடுத்தார். அடடா, அவங்க நம்ம இந்தியாவுக்குலாம் வந்திருக்காங்களா? அது மட்டுமா, இவர் திருச்சபையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார். மீட்பரின் ஆண்டு, மரியா ஆண்டு, நற்கருணை ஆண்டு, நம்பிக்கை ஆண்டு, மாபெரும் யூபிலி ஆண்டு, குருக்கள் ஆண்டு, புனித பவுல் ஆண்டு, ஜெபமாலை ஆண்டு போன்ற விழாக்களை இவர் ஏற்படுத்தினார். அது மட்டுமா, இவருடைய காலகட்டத்தில் தம் பணிவாழ்வில் 51 புனித பட்டமளிப்பு திரு நிகழ்வுகளின் வழியாக 1338 பேரை அருளாளர்களாகவும் 482 பேரை புனிதர்களாகவும் உயர்த்தியுள்ளார். 232 கர்தினால்களையும் உருவாக்கியுள்ளார். How blessed he was. அது மட்டுமா, அவர் கால்பந்து வீரர், மலையேறுதல், ஒருத்தப்படியில் நடந்தல், பனி சறுக்குதல், நீச்சல் வீரர், இது எல்லாமே அவருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது மட்டுமா, அவருக்கு 13 மொழிகள் தெரியும். கவிதை எழுதியிருக்காரு, நாடகம் எழுதியிருக்காரு. அவரு சின்ன பிள்ளையா இருக்கையில ஆலய பணியெல்லாம் இருந்திருக்காரு. ஜெபமாலை குழுவின் தலைவரா இருந்திருக்காரு. பீட சிறுவராகவும் இருந்திருக்காரு.
யாரையும் மன்னிக்கிறதும் இல்ல. அது மட்டுமா, அவர் வந்து 2/4/2005 அப்போது 84 வயதில் இறைவன் அடி சேர்ந்தார். ஐயோ பாவம். இவர் இறந்தாலும் நம்ம கூடவே இருக்காரு. இவர் பல புதுமைகள் செய்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கண்ணீர் ஒருவருக்கு பிராக்கிஸ் நோயிலிருந்து குணமடைந்தார். பரவாயில்லையே, இவ்வளவு புதுமைகள்லாம் செஞ்சிருக்காங்க. என்ன பெற்றோர்களே, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம இவங்க கிட்ட வேண்டிக்கலாம். இவங்க கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும். சரி வாங்க வீபிஎஸ் கிளாஸ்க்கு போலாம். சரி வாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. போலாம். விடுமுறை விவிலிய பள்ளியின் இவ்வாண்டு புனிதர் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்களை பற்றி நமது மனதில் பதியும் வண்ணம் மிக தெளிவாக அனைத்து கருத்துக்களையும் அழகாக மனப்பாடம் செய்து நமக்கு பகிர்ந்தளித்த நீடூர் மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.